Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. எனக்கு தெரியும் எல்லாருமே இந்த கண்டினியூ பார்ட் 2 வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்காக தான் இந்த சம்பவம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, பாண்டிச்சேரியை சேர்ந்த ஈஸ்வரி இவங்க பொண்ணோட லைஃப்ல நடந்த அந்த சம்பவத்தோட கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்னா, ஈஸ்வரி இவங்க குடும்பத்தோட அவங்க பொண்ணுக்கு எந்தெந்த கோவிலுக்கு, எந்தெந்த தர்காக்கு, சர்ச்சுக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு அதை சரி பண்ண முடியுமோ, எவ்வளவு காசு செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்களும் சோர்ந்தும் போயிட்டாங்க. என்னடா இவ்வளவு செலவு பண்ணியும் ஒரு பலனுமே இல்லையே, இப்படியே போனா நம்ம பொண்ணு இழந்துருமோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. அண்ட் அந்த சோகத்திலே அவங்களும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம, சொல்ல போனா இந்த திக்கு தசை தெரியாம இருப்பாங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம சைலண்டா உட்காந்துட்டாங்க. அப்படி சைலண்டா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு போன் காலும் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா, ஈஸ்வரி வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ஆபீஸ்ல இதுக்கு முன்னாடி ஒரு நபர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வேற கம்பெனிக்கு வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்னதான் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தாலும் அடிக்கடி ஈஸ்வரி இவங்களுக்கும் கால் பண்ணி பேசுவாரு. ஒரு நல்ல தம்பி மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த நபரும் ஈஸ்வரி கால் பண்ணி என்னக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பொதுவா விசாரிச்சுட்டும் இருப்பாரு. அதே மாதிரி தான் சகஜமா அன்னைக்கு ஒரு நாள் கால் பண்றாரு. சும்மா அக்கா எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான். அப்படி கால் பண்ணும்போது ஈஸ்வரி இவங்களும் சரி மனசு கஷ்டமா இருக்கு, அட்லீஸ்ட் இவங்கிட்டயாச்சும் பேசலாமே அப்படின்னு அவங்களும் கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அதுவும் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசல, ஒரு மாதிரி சோகமா பேசும்போது அந்த சைட்ல பேசிட்டு இருக்கிற அந்த தம்பிக்கும் என்னக்கா வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரியும் அவங்க பொண்ணுக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த பேய் சம்பவத்தை பத்தி பட்டும் படாமலும் தம்பிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே தம்பி அவரும் செம்ம ஷாக் ஆகுறாரு. அக்கா என்ன சொல்றீங்க, இந்த காலத்துல இப்படிலாம் இருக்கா அப்படின்னு அந்த சைட்ல அவரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இப்படி எல்லா விஷயத்தையுமே கேட்ட அந்த தம்பி சரிக்கா எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க இதுக்குண்டான சொல்யூஷன் கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும், நான் அவங்க கிட்ட பேசி எப்ப வருது அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிறேன், நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரிக்கும் பெருசா நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா இவங்களும் நிறைய பணத்தை செலவழிச்சிருக்காங்க, நிறைய நேரத்தையும் செலவழிச்சிருக்காங்க. ஆனா என்ன பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதுனால இவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் இங்க போனா கூட நமக்கு பெருசா பலன் இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சைட்ல போன் பேசிருக்கிற அந்த தம்பியும் அக்கா எனக்காக ஒரு தடவை வாங்கன்னு சொல்லும் போது ஈஸ்வரிக்கும் வேற வழி தெரியல. சரி இவன் கூப்பிட்டு பாக்குறான், ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சரிடா அவங்க கிட்ட போன் பண்ணி எப்ப வருதுன்னு கேளு, ஆமா எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது தம்பியும் சொல்றாரு அக்கா நம்ம திண்டிவனம் கூட்டு ரோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துருங்க, அங்க இருந்து நான் உங்களை கூட்டு போயிடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்குண்டான ஒரு நாள் இப்ப தம்பி இவரும் அந்த பேய் ஓட்டுற இடத்துக்கு வந்து கால் பண்ணியும் பேசுறாங்க. அவங்களும் இவங்க போன் பேசுனதுல இருந்து ஒரு 2 நாளுக்குள்ள வர சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தம்பி இவரும் ஈஸ்வரியா அவங்க பொண்ணு அண்ட் வீட்டில் இருக்கிற ஒரு சில பேர் எல்லாருமே கூட்டிட்டு திண்டிவனம் கூட்டு ரோட்ல இருந்து அந்த பர்டிகுலர் இடத்துக்கும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமா அட்லீஸ்ட் பேய் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படி எந்த செட்டப்புமே கிடையாது. அது வெறும் கூரை வீடு மாதிரி தான் இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு கோவில் செட்டப் மாதிரியும் இருக்கு. எல்லாருமே அந்த இடத்துக்குள்ளேயும் போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த சமயம் அந்த பேய் ஓட்டுற அந்த நபர் அந்த இடத்துல இல்ல, அவங்க வேலை விஷயமா பக்கத்துல எங்கேயோ போயிருக்காங்க. வரத்துக்கு ஒரு சில மணி நேரங்களும் ஆகும். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச ஈஸ்வரி மத்த எல்லாருமே அவங்க வருகைக்காக அந்த இடத்துல காத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இவங்க 2-3 மணி நேரமா இங்க காத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கேப்ல ஈஸ்வரி கூட வந்து அவங்களோட ஆபீஸ் தம்பி அவரும் அவரு கூட இன்னொரு நண்பரையும் கூட்டு வந்திருக்காங்க. இந்த 2 பேருமே ஈஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். இதுலயும் அந்த தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிற அந்த நபரும் ஈஸ்வரி கிட்ட வந்து அந்த விஷயத்தை
விஷயத்தை பத்தி, அதாவது என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து கேட்கும்போது ஈஸ்வரி இவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சேன்ல, அந்த வீடியோவெல்லாம் காட்டும்போது அந்த 2 பசங்களும் மிரண்டும் போறாங்க. அக்கா என்னக்கா இதெல்லாம் நான் படத்துல தான் பார்த்துருக்கேன், இப்போ என்னக்கா உங்க வீட்லயே நடக்குது அப்படின்னு அந்த பசங்களும் கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஈஸ்வரியோட பொண்ணு அம்மா முதுகு எரியுதுமா அப்படின்னு மறுபடியும் இந்த ஒரு விஷயத்த சொல்ல ஈஸ்வரிக்கும் ஒன்றும் புரியல. என்னமாச்சு கொஞ்சம் திரும்ப அப்படின்னு அவங்களுடைய தலைமுடியை விளக்கிட்டு அவங்க முதுகையும் பார்க்குறாங்க. பார்த்தா இந்த கழுகு, இந்த பறவைகள்லாம் அதோட நகத்தை வச்சு ஆழமா கோடு போட்டா எந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி எந்த அளவுக்கு ரத்தமும் வரும். இப்போ அதே தான் இவங்க முதுகுலையும் இருக்க. இந்த ஒரு விஷயத்த பக்கத்துல இருக்கிற பசங்களாம் பார்த்து மிரண்டும் போறாங்க. ஏன்னா இவ்வளவு நேரத்துக்கு அவங்க பொண்ணு எந்த பிரச்சனையுமே இல்லாம அமைதியா தான் இருந்தாங்க. சொல்ல போனா அந்த சமயம் வரைக்கும் அந்த முதுகோட அந்த பகுதி, அதாவது முதுகோட மேல் பகுதியில் அவங்களுக்கு நகை கீறல்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஈஸ்வரியும் துணி எடுத்து அந்த இடத்த தொடச்சும் விடுறாங்க. இது மட்டும் இல்லாம கொஞ்சம் அவங்க கிட்ட மருந்தும் கைவசம் இருக்கு. அந்த மருந்தை கொஞ்சம் தேய்ச்சும் விட்டுட்டு இருக்காங்க. இப்படி மருந்தெல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் சகஜமா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ்ல வேலை செஞ்ச 2 பசங்களும் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை அப்படியே கொஞ்சம் பயத்தோடவும் பரிதாபத்தோடவும் பார்த்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய கைப்பகுதியில, அதுவும் இந்த துணி படாத இந்த கைப்பகுதியில பாத்தீங்கன்னா யாரோ நகத்தை வச்சும் கீறுறாங்க. ஆனா அந்த கீறி விடுற ஆளு பக்கத்துல இல்ல, கண்ணுக்கு தெரியாத விஷயம் மாதிரி நடக்க இந்த விஷயத்த அந்த 2 பசங்களும் பார்த்து மிரண்டும் போறாங்க. லைவா பாக்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே சுத்தி பாக்குறாங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு, அதாவது அமானுஷமா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. இப்படி அந்த பொண்ணு கையில ரத்தம் வரும்போது இந்த 2 பசங்களுமே பயத்துல அந்த இடத்த விட்டு ஒரு 10 அடி பின்னாடி போயிட்டு பயத்தோட இந்த இடத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஈஸ்வரிக்கும் அவங்க பொண்ணுக்கும் இது சகஜம், பழகி போயிருச்சு. அதனால அவங்களும் அடிப்பட்ட இடத்த சுத்தப்படுத்திட்டு மருந்தும் போட்டு விட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் டேய் அங்கே என்ன நினைக்கிறீங்க, இங்க வாங்கன்னு சொல்லும்போது அந்த 2 பசங்களும் இல்லக்கா நாங்க இங்கே இருக்கோம், எனக்கு கிட்ட வரத்துக்கே பயமா இருக்கு அப்படின்னு 2 பேருமே பதறி தள்ளி போய் நிக்கிறாங்க. சரி, இது மட்டும் தான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுடைய கண்ணம் அண்ட் ஒரு சில உடலில் பார்த்தீங்கன்னா அந்த நகத்தை வச்சு கீறத மறுபடியும் லைவாக அவங்க பார்க்கும்போது அந்த 2 பசங்களில் ஒருத்தர் சந்தோஷ்ன்றவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அக்கா இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு ஈஸ்வரி அண்டு கூட வந்த எல்லாருமே அவரோட வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இதுலேயும் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு அவங்க வீட்டோட பூஜை அறையில் உட்கார வைக்கிறாரு. இப்படி பூஜை அறையில் உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் பெருசாக எந்த பாதிப்புமே இல்லை, அந்த பொண்ணும் அமைதியாக தான் இருக்கு. இப்படி இவங்க காலையில 11:30 மணிக்கு வந்தவங்க சாயங்காலம் வரைக்கும் அங்கதான் இருக்காங்க. இப்பவும் அந்த சடங்கு பண்றவங்க பேய் ஓட்டுறவங்கலாம் இன்னும் வரல. என்னன்னு பார்த்தா அவங்க மேல்மலையனூர் போயிருக்காங்க. ஆனா இப்ப வந்துட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு திரும்ப திண்டிவனம்ல இருக்கிற அவங்க இடத்துக்கு வரதுக்கு சாயங்காலம் 4:30 மணி ஆயிருது. கரெக்டாக 4:30 மணிக்கு வந்துடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஈஸ்வரி பசங்க எல்லாருமே அந்த இடத்துக்கும் அந்த பேய் ஓட்டுற இடத்துக்கும் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த பேய் ஓட்டுறவங்க கணவன் மனைவி இவங்க 2 பேரும் தான் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க. அதுல பேய் ஓட்டுற அந்த மனைவியும் ஈஸ்வரியோட பொண்ணு ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுவும் வெச்ச கண்ணு வாங்காம ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி உள்ள வாங்க அப்படின்னு அவங்கள அந்த குடிசைக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. இவங்களும் அந்த குடிசைக்குள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா புத்துலாம் இருக்கு அண்ட் அந்த இடத்துல நிறைய வேல்லாம் இருக்கு. இப்போ அந்த புத்துக்கு முன்னாடி இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் அந்த சடங்கு பண்ற அந்த பெண் அந்த இடத்துல இருந்து ஒரு திரிசூலம் அந்த வேலை எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தலையிலையும் வைக்கிறாங்க. ஆனா வச்ச உடனே அந்த வேல் அதை பேலன்ஸ் பண்ணி நிக்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாலும் அவங்க தலையில அந்த வேல் நிக்கவும் இல்லை. அப்படி வச்ச உடனே தட்டி விட்ட மாதிரி கீழே விழுந்திருது. இந்த ஒரு விஷயத்த அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் வேணும்னே தட்டி விடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆடாம அசையாம ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எந்த அசம்பாவிதமும் பண்ணல. ஆனா அவங்க கண்ணு மட்டும் அப்படியே மேல இந்த கருவிழி இல்லாம வெள்ளை விழி மட்டும் தெரியல, அது மாதிரி மேல பார்த்த மாதிரி இருக்க. அவங்களும் அந்த வேல் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா கீழே தவறி தவறி விழுந்துட்டே இருக்கு. உடனே அந்த சடங்கு பண்ற அந்த பெண்ணும் அவங்க இடத்துல இருக்கிற பின்வாசல் வழியாகவும் போறாங்க. அந்த இடத்துல இந்த எலுமிச்சை பழம் மரமும் இருக்கு. அங்க போயிட்டு எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்து அப்போ சில சாங்கியம் எல்லாம் பண்ணி அதை அவங்க தலையிலையும் வைக்கிறாங்க. அதை வச்ச உடனே பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுடைய கண்ணு நார்மல் ஆயிருது. நார்மலானது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு மாதிரி பயங்கரமா அழவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி அந்த பொண்ணும் அழ ஆரம்பிக்குது. இப்ப அந்த சடங்கு பண்ற அந்த பெண் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் இதோட முழு வீரியம் என்ன அப்படின்னு எனக்கும் தெரிய வரும், என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல இப்போ ஈஸ்வரி பாதிக்கப்பட்ட அவங்க பொண்ணு இந்த பசங்க அந்த சடங்கெல்லாம் பண்ணுற அந்த பெண் அவங்க கணவர் அப்படின்னு எல்லாருமே திண்டிவனம்ல இருக்கிற அந்த இடத்த விட்டு கிளம்பி அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கும் போகிறாங்க. அங்கேருந்து பாண்டிச்சேரி பக்கம் தான் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ஈஸ்வரி வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போகல, வாசலில் தான் இருக்காங்க. இப்போ அந்த சடங்கு பண்ண வந்த அந்த பெண் அண்டு இந்த டீமில் சந்தோஷம் ஒருத்தர் சொன்னால
ஈஸ்வரி இவங்க கூட வேலை செஞ்சவர் இவங்க எல்லாருமே இப்போ ஈஸ்வரியோட வீட்டுக்குள்ள அப்படி கால் எடுத்து வைக்கலான்னும் போது திடீர்னு சந்தோஷ் அவருக்கு சாமி வந்துடுது. சாமி வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ஆடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆடினவர் வீட்டுக்குள்ளெல்லாம் போல வீடு இருக்கிற திசைக்கு அப்படி வெளியிலேயே வந்துடுறாரு. அதாவது இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு. இங்க சடங்கு பண்ண வந்த அந்த பெண் அவங்களும் சந்தோஷுக்கு சாமி வந்திருக்குல்ல, அந்த சாமியை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்துறாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த சாமியும் சந்தோஷ் உடம்ப விட்டும் போயிருது. அப்படி போனதுக்கு அப்புறம் சந்தோஷ் இவரும் கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றாரு. சரி வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு அவங்களும் மறுபடியும் வீட்டுக்குள்ள அப்படி காலை எடுத்து வைக்கும் போதும் மறுபடியும் சந்தோஷ்க்கு அதே சாமி வந்துருது. வந்தது மட்டும் இல்லாம அந்த வீட்டை விட்டு வெளியிலேயே வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி அந்த சாமி பண்ண ஈஸ்வரியும் சரி அந்த சடங்கு பண்ற அந்த பெண் அவங்களும் அம்மா தயவு செஞ்சு உள்ள வாங்க, உள்ள வந்து எதா இருந்தாலும் என்னன்னு பாருங்கன்னு சொல்லும்போது சந்தோஷ் உடம்புல வந்த சாமி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன், இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல ஆக்ரோஷமா ஆடிட்டும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட ஒரு மூலையை பார்த்து ஏதேதோ திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே கோவத்தோடு திட்டுறாங்க. அண்ட் யார்கிட்டவோ பேசி ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கும் ஒன்றும் புரியலை. அப்படி கொஞ்ச நேரத்தில் சந்தோஷ் அவருக்கும் சரியாயிருது. இப்போ சடங்கு பண்ணுறதுக்காக திண்டிவனம்ல இருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதாவது அந்த வீட்டோட இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் அந்த வீட்டில் எந்தெந்த இடம்லாம் தெரியுதோ அதை எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் இது அவங்க உடம்புல இறங்கின மாதிரி, சொல்லப்போனா சாமி உடம்புல இறங்கின மாதிரி ஒரு ரியாக்ஷனும் கொடுக்குறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ளேயும் வராங்க. வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டோட ஹால்லையும் நிற்கிறாங்க. ஈஸ்வரி கிட்ட மஞ்சள் குங்குமமும் கேட்குறாங்க. ஈஸ்வரியும் போயிட்டு அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்துட்டு வந்தும் கொடுக்குறாங்க. இதை வாங்கின இந்த பெண் இவங்களும் அதை வச்சு ஸ்டார் வடிவத்தில் ஒரு கோலம் மாதிரியும் போடுறாங்க. அண்ட் அதை சுற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி இப்போ அந்த கோலத்து மேலே உட்காடுறாங்க. அப்படி உட்காந்ததுக்கு அப்புறம் அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ற மாதிரி கண்ணை மூடிட்டும் இருக்காங்க. அப்படி கண்ணை மூடின உடனே அவங்க உடம்புல அம்மனும் இறங்கிடுறாங்க. அப்படி இறங்கின அடுத்த செகண்டே கண்ணை மூடிட்டு குறி சொல்ற மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த பெண்ணும் ஒரு சில விஷயங்கள் இந்த வீட்டில் நடந்ததை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், இங்க வந்தேன்னா எதை தான் எடுக்கிறது எதை தான் விடுறது, இப்படிப்பட்ட இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க, ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எதை வெளியில அனுப்புறது எதை சரி பண்றது அப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியல, ஆனா அப்படிப்பட்ட பிரச்சனைல நீயும் வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரிக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என் பொண்ணுக்கு இருக்கிற இந்த பேய் பிரச்சனை தான், இதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற ஈஸ்வரி இவங்களை அறியாமலே இவங்க அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குறி சொல்லிட்டு இருக்கிற அவங்களும் என்னாலே இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல, சரி உன் வீட்டில் பூஜை ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க ஈஸ்வரியும் இங்க இருக்கு அப்படின்னு ஒரு இடத்தையும் காட்டுறாங்க. இப்ப கீழே உட்காந்துட்டு இருக்கிற அந்த பெண் அப்படியே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு அப்படியே அந்த பூஜை அறைக்கிட்டையும் போறாங்க. இப்ப அந்த பூஜை அறையை முழுமையா பார்த்துட்டு அந்த பெண் கேட்கிற ஒரே விஷயம், நீ இன்னும் இந்துவா தானே இருந்துட்டு இருக்க, இன்னும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறல, ஆனா இந்துவா இருக்குன்னு சொல்றேன், இந்து சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கூட இந்த வீட்டுல இல்ல, இன்னமும் உன் பேரு ஈஸ்வரி தானே, ஆனா உன் பேருக்கு ஏத்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே இல்லையே, அதனாலதான் இந்த வீட்டை இப்படி கெட்டதுங்க ஆட்டி படைச்சிட்டும் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு வீடுனா எத்தனை நுழைவாயில் இருக்கும், மொத்தமா 2 நுழைவாயில் தான் இருக்கும், ஒன்னு முன்வாசல் இன்னொன்னு பின்வாசல். ஒரு சில வீட்டுல முன்வாசல் மட்டும்தான் இருக்கும், ஆனா உன் வீட்டுல எத்தனை வாசல் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, ஆமா இந்த வீட்டில் வாசல் முன்வாசல் பின்வாசல் சைடு அப்படின்னு கிட்டத்தட்ட 4க்கு மேலே இருக்கு. ஏன்னா கார் பார்க்கிங் போகிற வழியிலையும் 2 வாசல், கார் பார்க்கிங் போகிற வழி ஒன்று இருக்கு, கார் பார்க்கிங்லேயே சைடில் ஒரு கேட்டும் இருக்கு, பின்வாசல் இருக்கு, அந்த சைட்லேயும் ஒரு வாசல் இருக்கு அப்படின்னு இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள பல வாசல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பதான் அவங்களுக்கும் நினைவு வருது. இப்படி இத்தனை வாசல் இருந்தா எப்படி அது வீடுன்னு எடுத்துக்க முடியும், நீ வாழ்றது வீடே கிடையாது, இது வீடுன்னு சொல்லி உன்னை ஏமாத்தியும் கொடுத்துருக்காங்க. அப்ப ஈஸ்வரி ஒரு விஷயமும் யோசிக்கிறாங்க, நான் கஷ்டத்துக்காக தான் இந்த வீடு மாறினேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பண கஷ்டம் இருந்துட்டு இருக்கு, சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துட்டு இருக்கு, அதை தவிர்த்து பெருசா எதுவுமே நான் உணர்ந்ததில்லை, ஏன் இந்த ஆடியோ மெசேஜை உங்களுக்கு நான் சென்ட் பண்ற வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈஸ்வரி கிட்ட இந்த பெண் எல்லா விஷயமும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில சின்னதா ஒரு வேலும் இருக்கு, இந்த அளவு குத்துறதுக்குலாம் நாக்குல அளவு குத்துறதுக்கு சின்னதா வேல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேல். அது இதுக்கு முன்னாடி அந்த பெண் நாக்குல அளவு குத்தினா அந்த வேல் தான் அவங்க கையிலையும் வச்சிருக்காங்க. அதை ஈஸ்வரிட்டையும் கொடுத்து உன்னுடைய வீட்டுல எத்தனை வாசல் இருக்கும் எத்தனை ஜன்னல் இருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் போயிட்டு ஸ்டார் ஓவியத்தை வர, இது கூடவே நான் சொல்றேன் ஒரு சில வார்த்தைகளையும் அந்த இடத்துல எழுது, இது எல்லாமே அந்த ஸ்டார் வரைஞ்சிட்டு அது கையில அந்த வார்த்தைகளையும் எழுது அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி இவங்களும் பின்வாசல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பின்வாசல் ஜன்னல் அண்ட் சைட்ல ஒரு வாசலும் இருக்கு, அங்க இருக்கிற வாசல் அண்ட் ஜன்னல் அப்படின்னு இப்ப முன்வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. முன்வாசல்லையும்
அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. ஆனா முன்வாசலுக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜன்னலும் இருக்கு. அந்த ஜன்னல்ல போயிட்டு கடைசியா அந்த இடத்துல போயிட்டு அவங்க சொன்ன விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாரும் போடுறாங்க. ஆனா போட முடிஞ்சதா? முடியல. இப்போ இந்த கேப்பில் அங்கே உதவி பண்ண வந்த அந்த பெண் அவங்க உடம்புல இருந்து சாமியும் மலை ஏறிடுச்சு. அவங்க இப்போ நார்மலாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி கடைசியாக அந்த ஜன்னலில் அவங்க சொன்ன விஷயத்த பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அப்படி அந்த ஜன்னலில் அந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்க கொடுத்தது வந்து ஒரு வெளியில் செய்யப்பட்ட ஒரு வேல் தான். அந்த ஸ்டாரை அவங்க வரையும் போது பார்த்தீங்கன்னா அந்த வேலை தட்டி விட்ட மாதிரி கீழே விழுந்துருது. சரி, கை தவறு தான் கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு இவங்களும் அந்த வேலை மறுபடியும் எடுத்து அதை வரையவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ வரையும் போது பார்த்தீங்கன்னா அந்த வேல் ஆட்டோமேட்டிக்காக வளையவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஈஸ்வரி இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இது வளையுது அப்படின்னு. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஸ்டாரை கம்ப்ளீட்டா வரையறதுக்கும் ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால முடியல. ஏதோ ஒரு விஷயம் இவங்க கையை டைட்டா பிடிச்ச இவங்க வரையறதுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல, அதே மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட மறுபடியும் அந்த வேல் யாரும் தட்டி விட்ட மாதிரி கீழே விழுந்திருக்கு. இப்படி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் உதவிக்கு வந்த அந்த பெண் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த வேலை எடுத்து அந்த வளைஞ்சிருக்கிற அந்த பகுதியை நேராக்கி இப்போ ஈஸ்வரி அந்த பெண் இவங்க 2 பேருமே அந்த வேலை பிடிச்சி ரொம்பவே டைட்டா அந்த நட்சத்திரத்தை வரைஞ்சி அது கீழே அந்த வார்த்தைகளை எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையும் வருது. அந்த நட்சத்திரம் கீழே அந்த வார்த்தைகளையும் எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எழுதும் போதே பாத்தீங்கன்னா உதவி பண்ணிட்டு இருக்கிற அந்த பெண் ஏதோ ஒரு இடத்தையும் பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம யார் கூடவோ பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பெண் அவங்களுக்கு கேட்கிற அந்த வார்த்தை, இதெல்லாம் பண்ணா மட்டும் என்ன அடைக்கிற முடியும்னு நினைக்கிறியா? உன்னால மட்டும் இல்ல, நீ என்ன பண்ணாலும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. இப்படி உங்களுக்கு கேட்ட வார்த்தைக்கு அந்த பெண் ரிப்ளை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. உன்னாலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என் கூட என் அம்மாவும் இருக்காங்க, எல்லைக்காலியும் இருக்காங்க, என் குலதெய்வமும் இருக்காங்க. இவங்களை மீறி உன்னால என்ன ஏதாச்சும் பண்ணிட முடியுமா அப்படின்னு உதவி பண்ண வந்த இவளும் கேட்க, ஆனா இவங்க இந்த ஒரு வார்த்தையை வந்து சத்தம் போட்டு தான் சொல்றாங்க. ஆனா இதுக்கு மறுபடியும் அங்க இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட ரொம்பவே திமிருத்தனமா ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீ யாரை கூட்டு வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க நான் மட்டும் தனியா இல்ல, என் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. நீ எத்தனை பேர் கூட்டு வந்தாலும் சரி, நாங்க 3 பேர் அதை எதிர்த்து நின்னா உங்களால தாங்கவே முடியாது. நீ யாரை வேணாலும் எந்த கடவுளை வேணாலும் கூட்டு வா, எங்களை அசைச்சு கூட முடியாது அப்படின்னு அங்க இருக்கிற ஏதோ ஒண்ணு திமிருத்தனமா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் சுத்தி இருக்கிற ஈஸ்வரி அவங்க பொண்ணுக்கு கூட வந்த அந்த 2 பசங்க அவங்களுக்கும் இவங்க என்ன பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமா புரியல. அதுக்கேற்ற மாதிரி உதவி பண்ண வந்த அந்த பெண் அவங்களும் கடைசியா அவங்க காது கேட்ட அந்த வார்த்தைக்கு இவங்களும் ரியாக்ட் பண்ற விஷயம் எப்படி இருக்குன்னா, இந்த நம்மடத்தனமா சிரிப்பாங்க பாத்தீங்களா, நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனா கடைசியா தர்மம் தான் வெல்லும் அப்படின்ற மாதிரி சிரிப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்களும் சிரிச்சிருக்காங்க. இந்த சிரிப்பை பார்த்துட்டு ஈஸ்வரியும் சரி மத்தவங்களும் சரி என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்லை அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த வந்த வேலையை அந்த எஞ்சி இருக்கிற அந்த வார்த்தைகளை எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈஸ்வரி கிட்ட மஞ்சள் தண்ணியும் கேட்கறாங்க. ஈஸ்வரியும் அதை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மஞ்சள் தண்ணி எடுத்து அவங்களும் ஒரு சில வார்த்தைகளை உச்சரிச்சுட்டு அந்த வீடு ஃபுல்லா தெளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தெளிச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, ஒரு கழுகு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. அந்த கழுகு அந்த வீட்டுக்குள்ள அங்க இங்கன்னு சுத்தவும் ஆரம்பிக்குது. சுத்தினது மட்டும் இல்லாம ஒரு ஜன்னலை பார்த்து அந்த ஜன்னல் வழியா வெளியில போறதுக்காக முயற்சி பண்ணுது. ஆனா போயிட்டு அந்த ஜன்னலை முட்டிட்டு திரும்பவும் வருது, போயிட்டு முட்டிட்டு திரும்பவும் வருது. ஆனா இந்த கழுகு எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு இவங்களுக்கும் ஒரு விஷயமும் புரியல. அப்ப அந்த உதவி பண்ண வந்த பெண் அவங்களும் கேட்கறாங்க, இங்க பறந்துட்டு இருக்குது, இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு ஈஸ்வரிட்டையும் கேட்க, ஈஸ்வரி அவங்களுக்கும் இல்லம்மா தெரியல, ஆனா என் பொண்ணு உடம்புல எப்பெல்லாம் இந்த நகைக்கீரல்கள்லாம் வருதும் அப்பெல்லாம் அந்த பறவை வந்து இந்த இடத்துல ஒரு சில நேரத்துல எனக்கும் பார்த்தத ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்த கேட்டா அவங்களும் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், இந்த இடத்துல சூழ்நிலை சரியில்லை, இந்த வீட்டில் தங்கி இருக்கிற நீ, உன் குழந்தை, உன் கணவர் எல்லாருமே இப்போ இங்கே தானே இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு இப்போவே வெளியில் வந்துடுங்க, ஏன்னா சூழ்நிலை இப்போ சரியில்லை, இதுக்கப்புறம் இன்னமும் மோசமாகுன்ற விஷயத்த சொல்லும்போது எல்லாருமே அந்த வீட்டை விட்டும் வெளியில் வந்துடுறாங்க. இப்போ எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஈஸ்வரியோட பாட்டி கூட துணைக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க எம்மா ரொம்ப அர்ஜென்ட்மா பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி இங்க இருந்து போயிட்டோன்னா போற வழியில எங்க போறது, போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, சரி பாட்டி போயிட்டு வந்துருங்க அப்படின்னு இவங்களும் வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க. இவங்க வீட்டுல இருந்து பாத்ரூம் வீட்டோட கடைசியில இருந்துட்டு இருக்கு, அதாவது ஹால், பெட்ரூம், கிச்சன் அதெல்லாம் தாண்டி தான் பாத்ரூமும் இருக்கு. பாட்டியும் இது எல்லாத்தையுமே கடந்து பாத்ரூமும் போயிட்டு அங்கிருந்து ரிட்டன் வெளியிலயும் வராங்க. ஆனா ஹாலுக்கு முன்னாடி ஒரு இடமும் ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அந்த ரூமை தாண்டி இவங்க ஹால் கிட்ட வரணும். ஆனா ஹால் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பாட்டி இவங்களை பிடிச்சி கீழே தள்ளி விடுது.
அடுத்தது பாட்டி இவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. ஆரம்பத்துல பார்க்கும்போது ஈஸ்வரி மத்த எல்லாருக்குமே பாட்டி தெரியாதனமா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல சம்திங் வேற ஏதோ இருக்கு. அதுதான் பாட்டி இவங்களை அந்த இடத்த விட்டு அனுப்ப மாட்டேன் அப்படின்னும் அதோட கோபத்தை காட்டுது அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கும் புரிய வருது. அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க பாட்டியை காப்பாற்றணும்னு பாக்குறாங்க. ஆனா உதவிக்கு வந்த அந்த பெண் வீட்டுக்குள்ள போவாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படியே விட்டா பாட்டி அவங்களுக்கும் ஏதாச்சும் ஆயிரும்ல, அதனால இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்போ உதவிக்கு வந்த அந்த பெண் ஈஸ்வரியோட கணவர் இவங்க 2 பேருமே அவங்க உரிய பாதுகாப்போட அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கீழே விழுந்திருக்கிற பாட்டி அவங்கள அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அங்க இருந்து அப்படி தூக்கின மாதிரி வெளியிலையும் கொண்டு வந்துடுறாங்க. அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து இவங்க எல்லாருமே அதாவது அந்த வீட்டை விட்டு மொத்தமா வெளியில வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்கும் போயிடுறாங்க. இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் பாட்டிக்கு இந்த ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்கல. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், பாட்டி இவங்க ஹிந்துவாக இருந்தவங்க ஆனால் திடீர்னு கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் பாட்டி இவங்களும் இந்த கோயிலுக்கு போகிற விஷயம் அண்ட் ஹிந்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்களும் ஈடுபடுறதும் இல்லை. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்போ நார்மலாக பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டினா இருக்கிறவங்கலாம் நார்மலாக கோயிலுக்கு போகிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, என்ன வேணாலும் பண்ணுறாங்க. ஆனால் நடுவில் திடீர்னு ஒரு மதத்துல இருந்து வேற மதத்துக்கு மாறுறவங்க இதுக்கு முன்னாடி நாம இந்த மதத்துல இருந்தோமே, இதெல்லாம் பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு டவுட்டா தான் கேட்கிறேன், யாரையும் புண்படுத்தணும் அப்படின்லாம் கேட்கல. இப்ப பாட்டி இவங்களையும் சமாளிச்சு கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. என்னாலாம் கோயில்ல வந்து தங்க முடியாது அவங்களும் முறைக்க சொல்ல. ஸோ இப்போ ஈஸ்வரி இவங்க யோசிக்கிற விஷயம், சரி இவங்களை கூட்டு போக முடியாது, இவங்களை இங்கே விட்டு போயிடலாம். ஆனா வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டு பக்கத்துல தெரிஞ்ச ஒரு இடமும் இருக்கு, அவங்க வீட்டுல அன்னைக்கு தங்க வச்சுட்டோம். இவங்க எல்லாருமே இப்ப எங்க போறாங்கன்னா பாண்டிச்சேரி டோல்கேட்டுக்கு பக்கத்துல அதர்வனம் பத்திரகாளி அம்மன் கோவிலும் இருக்கு. அந்த கோவிலுக்கு தான் இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அது அந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவிலோட பாதாளத்துல தான் அந்த அம்மனும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே போறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இந்த சிறப்பு வழிபாடு அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் அந்த கோவில் கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் கோவில் உள்ள போகல. ஏன்பா உள்ள போல, இவ்வளோ தூரம் கோவிலுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஈஸ்வரியோட பொண்ணு இப்போ நான் கோவிலுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியும் பண்றாங்க. இவங்களை எப்படியாச்சும் உள்ள கூட்டு போகணும் அப்படின்னு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி குண்டு கட்டா இவங்களையும் கோவில் உள்ள கொண்டு போறதுக்கும் முயற்சி பண்றாங்க. ஆனா அதுவும் அவ்வளவு சுலபமா நடக்கல. அப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஈஸ்வரியோட பொண்ணு ஈஸ்வரியோட தலைமுடியை வந்து கொத்தா பிடிச்சி கோவத்துல அப்படி இழுத்துறாங்க. அப்படி இழுத்ததுல பாத்தீங்கன்னா ஈஸ்வரியோட தலைமுடி தோலோட பிச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட கையிலயும் வந்துருச்சு. ஒரு சைட்ல இவங்களுக்கும் ரத்தம் வந்துட்டு இருக்கு. வழியில துடியா துடிக்கிறாங்க. சரி எனக்கு ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு ஈஸ்வரியும் அவங்களை குண்டு கட்டா தூக்கி கோயிலுக்குள்ள கூட்டு போகிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க பொண்ணு என்ன பண்றாங்கன்னா பல்லால நாக்க கடிச்சு வாய் ஃபுல்லா ரத்தமா வந்துட்டு இருக்கு. எதனால இந்த ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா என்ன கோயிலுக்குள்ள கூட்டு போகாத அப்படின்ற மாதிரி தான். இப்படி பண்ணும்போது நமக்கு இவங்களை கோயிலுக்குள்ள கூட்டு போகணும் அப்படின்னு தோணுமா? ஈஸ்வரி இவங்களை யோசிக்கிறாங்க, இவ்வளவு ரத்தம் வருது, இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த வந்து வாய் வார்த்தையும் சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உதவிக்கு வந்த அந்த பெண் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதமா, ஏன்னா இப்ப இவளை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இப்ப நாம கோயிலுக்குள்ள வரக்கூடாதுதான், அந்த துஷ்ட சக்தியும் செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன பண்ணா தடுக்க முடியுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கு. நாம இப்போ கோயிலுக்குள்ள போறது மட்டும்தான் ஒரே வழி, மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோ, இவளை எப்படியாச்சும் உள்ள கொண்டு போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல திடீர்னு பறவைகள்லாம் வந்து இவங்க உள்ள போறதை தடுக்கவும் ஆரம்பிக்குது. திடீர்னு காக்கா ஏதாச்சும் வந்து இவங்க போறதா இருந்தா திடீர்னு தலையில குத்திட்டும் போயிருது. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வச்சு அந்த கோயில் வழியும் போக முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பஸ் வந்து நிக்குது. அந்த பஸ்ல இருந்து நிறைய பேர் சிகப்பு நிற புடவையும் அணிஞ்சிட்டு எல்லாருமே கீழே இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா எல்லாருமே இந்த மாலை போட்டுட்டு மேல்மருவத்தூர் போவாங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ இந்த கோவிலுக்கும் வந்திருக்காங்க. அதுல ஒரு 4-5 திருநங்கைகளும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு இந்த பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு. அவங்களும் முன்னாடி போறாங்க. நீங்க எங்க பின்னாடியே வாங்க, உங்களால இப்ப உள்ள வர முடியும் அப்படின்னு திருநங்கை அவங்களும் சொல்ல அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் உள்ள போக முயற்சி பண்றாங்க. ஆனா அப்போ கொஞ்சம் சுலபமா போறாங்க. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கு. இப்படி இவங்களும் ஆல்மோஸ்ட் அந்த கோவிலோட வாசலுக்கும் வந்துட்டாங்க. ஈஸ்வரி கூட வந்த அந்த பசங்க இவங்க எல்லாருமே கோயில் வெளியும் போயிட்டாங்க. ஆனா இப்போ ஈஸ்வரியோட பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க கணவர் தான் பொண்ணு கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வராங்க. ஆனா அவங்க 2 பேரால மட்டும் அந்த கோவில் வாசலை மிரிக்கவும் முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. சொல்ல போனா அவங்க அப்பா அவங்க பொண்ணை இழுத்துட்டு வரதுக்கு
தான் கஷ்டப்படுறாரு. இதை பார்த்த அந்த திருநங்கைகள் முன்னாடி இருந்தாங்கல்ல, அதுல ஒரு திருநங்கை ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க. உடனே கோவிலை விட்டு வெளியில வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணை அப்படி பிடிச்சி பலார்னு செவிலே ஒன்று அரைகிறாங்க. அரைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வர மாட்டியா உள்ளவா அப்படின்னு அப்படியே துணியை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளேயும் போறாங்க. இப்போ கோயிலுக்குள்ள வந்த உடனே ஈஸ்வரோட பொண்ணுக்கும் அப்படியே சாதாரணமாயிடுறாங்க. இவ்வளோ நேரம் ஆக்ரோஷமா இருந்தாங்களே, இப்போ சாதாரணமாயிடுறாங்க. அண்டு அவங்க வாயை தொட்டு ரத்தம் வரதை பார்த்து இந்த குழந்தைங்கெல்லாம் ஒரு மாதிரி அழவும் பார்த்தீங்களா, தேம்பி தேம்பி. அது மாதிரி அவங்க பொண்ணும் தேம்பி தேம்பி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரிக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. அவங்க பொண்ணு அங்கிருந்து கூட்டிட்டு அங்க இருக்கிற பூசாரிக்கிட்டையும் கொண்டுட்டு போறாங்க. இப்போ பூசாரியும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஏம்மா இது வரைக்கும் இந்த கோவிலில் நிறைய குடும்பங்கள்லாம் வந்திருக்காங்க, எனக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பெருசா எந்த ஒரு விஷயமும் தோணல, ஆனா உங்களை பார்க்கும்போது மட்டும் வித்தியாசமா தோணுது அப்படின்னு சொல்லும்போது கூட உதவிக்கு வந்தாங்களே ஒரு பெண், அவங்களும் இவங்க லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்களை மேலோட்ட சொல்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பூசாரி அவரும் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருக்கிற காளியம்மன் அவங்க காலில் ஒரு கயிறும் இருக்கு, அந்த கயிறை எடுத்துட்டு வந்து பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணோட கையிலையும் கட்டியும் விடுறாங்க. இப்படி இந்த கயிறை கட்டின உடனே அந்த பேய் விட்டுற பெண் கூட தானே இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நாம இந்த கோவில்ல தான் தங்க போறோம் அப்படின்னு இங்க இருக்கிற ஈஸ்வரி அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தை கேட்டு அந்த கோவில் பூசாரி அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட்டு உங்களால இங்க தங்க முடியாது, தங்குறதுக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரிக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி, ஏன் பூசாரி ஏன் தங்கக்கூடாது அப்படின்னு கேட்க, ஏமா நீங்க மற்ற நாள்ல தங்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க தங்கக்கூடாது, இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, இந்த நிறைஞ்ச அமாவாசை நைட் அப்போ இந்த அதர்வன பத்திரகாளி அம்மனோட சுயரூபம் வெளிப்படும், இந்த சமயம் நீங்க எல்லாருமே இந்த கோவில்ல தங்கினீங்கன்னா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல, அப்ப பூசாரிகிட்டே கேட்கறாங்க, சரி சாமி வேற நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அந்த பூசாரியும் 2 சாமி போட்டோவும் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த போட்டோவை உங்க வீட்டுல மாட்டிட்டு நிம்மதியா வீட்டுல தூங்குங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு. அதுல ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா பிரத்யங்கா தேவி அம்மனோட போட்டோ, அண்ட் இன்னொரு சாமி பாத்தீங்கன்னா வாராகி அம்மன். அந்த வாராகி அம்மனை பார்க்கும்போது ஈஸ்வரி இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, எனக்கு இந்த சாமியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இது வரைக்கும் இவங்க ஃபோட்டோ என் வாழ்நாள் முழுக்க எங்கள் வீட்டில் இருந்ததே கிடையாது, நானும் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சதும் இல்லை, இவங்களை கோவிலில் பார்த்தேன்னா போகிறவே இல்லை, ஏதாச்சும் ஃபோட்டோ இல்லை கோவில் பார்த்தேன்னா கும்பிட்டு போயிடுவேன், ஆனால் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இவங்க ஃபோட்டோவை என் வீட்டில் வாங்கி வச்சு நான் வணங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணதும் கிடையாது, எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இருந்ததில்லை, ஆனால் இப்போது அவங்களா என் வீட்டை தேடி வராங்கன்னா ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு அவங்களும் அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஈஸ்வரோட அப்பாவும் இருக்காங்க, அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாட்டி அவங்களும் கொஞ்சம் அடிப்பட்ட நிலைமையில தலையில் கட்டும் போட்டு வச்சுருக்காங்க. என்னன்னு பாட்டிக்கிட்ட வந்து கேட்டேன், இல்லைம்மா என்னால் அங்கே இருக்க முடியல, வீட்டு வாசல்லையும் உட்காந்துட்டு இருந்தேன், அப்போ ஏதோ ஒன்று மறுபடியும் என்ன பிடிச்சி கீழேயும் தள்ளி விட்டது, கீழே தள்ளி விட்டதில் ஏடாகூடமாக விழுது, தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரியும் யோசிக்கிறாங்க, இதுக்கு நீங்கள் எங்கள் கூட வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் பாட்டி இவங்களையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஆனா அந்த போட்டோவோட ஈஸ்வரி அவங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எப்பப்பெல்லாம் வீட்டுக்குள்ள வராங்களோ அப்பெல்லாம் அவங்க மனசு ஏதோ ஒருவித பாரமா அந்த மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள்லாம் தோணிருக்கு. ஆனா பர்டிகுலரா அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஏதோ புயல் அடிச்சு ஓய்ஞ்சா ஒரு அமைதி இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஒரு அமைதியை உணர்றாங்க. இந்த இடத்துல இவ்வளவு நேரம் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்களே ஒரு பெண், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த போட்டோவை பூஜை ரூம்ல வை, ஆனா இந்த வீட்டில் பூஜை ரூம் இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது, இதுவும் மறைவில் இருக்கிற மாதிரி இருக்கு. பொதுவாக வீட்டில் பூஜை ரூம்லாம் அப்படி இருக்கக்கூடாது, முதல்ல அந்த இடத்துல மறைவா இருக்கிற அந்த பூஜை ரூம் எதிர்க்க அங்க பாரு ஒரு இடம், இங்க இருந்து பார்க்கும்போது தெளிவா தெரியுது, சொல்ல போனா வீட்டுல இருந்து எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அந்த இடம் நல்லா தெளிவா தெரியுது, பேசாம உன் பூஜை ரூம் அந்த இடத்துக்கு மாத்திரு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் ஈஸ்வரியா அந்த ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க, ஆமா இல்ல நம்ம வீட்டுல பூஜை ரூம் இருக்கிற இடமே தெரியல அப்படின்னு. உடனே அந்த பூஜை ரூமை மாத்திர வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே மாத்தினதுக்கு அப்புறம் அந்த போட்டோவையும் அந்த இடத்துல மாட்டியும் வைக்கிறாங்க. இப்போ அந்த பெண் சொல்ற விஷயம், இந்த 2 போட்டோக்கும் நீ டெய்லி உன்னால முடிஞ்ச வரைக்கும் பூஜை பண்ணு, அதுவும் ரொம்பவே பயபக்தியோட பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஈஸ்வரியும் அதை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஈஸ்வரியும் அந்த 2 போட்டோகளுக்கு இவங்களும் பூஜை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட இருக்கிற அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, இது இன்னமும் முடியல, இதுக்குண்டான விஷயங்கள் இன்னமும் நாம நிறையவே பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம போயிட்டு இந்த பிரச்சனையை நம்ம முழுசா சரி பண்ணலாம், ஏன்னா இப்போ வரைக்கும் இதுக்குண்டான பரிகாரம் அப்படின்னு எந்த விஷயமும் நாம பண்ணல, எல்லாமே தற்காலிகமான ஒரு தடுப்பா தான் இருந்துட்டு இருக்கு, இந்த பிரச்சனைல இருந்து முழுசா வெளியில வரணும்னா நாம எல்லாருமே கிளம்பி நான் சொல்ற நபரை போய் பார்க்கலாம், அவரும் பாண்டிச்சேரியோட வேற ஒரு மூலையில இருக்காரு,
இன்னைக்கு நைட்டே நாம கிளம்பி அங்க போலான்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருமே கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்பி அந்த நபரை பார்க்கவும் போறாங்க. ஆனா போறது அவ்வளவு சுலபமானு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த பேய் பிரச்சனை தீர்க்க போறதா இருந்தா அந்த ஒரு விஷயம் பேய்க்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க போற அந்த ஒரு பாதையை சுலபமாக்குமா? கண்டிப்பா இருக்காது. பல தடங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் இவங்களும் போற வழியில பல தடங்களும் ஏற்பட்டுட்டும் இருக்கு. அந்த தடங்கள் எல்லாம் தாண்டி இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோடு போயிட்டும் இருக்காங்க. அப்படி இப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு பல தடங்களை தாண்டி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் தாண்டிடுறாங்க. ஆனா அப்படி தாண்டும் போது நல்லா இருந்த வண்டியும் திடீர்னு ஆஃப் ஆயிருது. ஈஸ்வரிக்கும் ஒன்றும் புரியல, அவங்க கணவருக்கும் ஒன்றும் புரியல. வண்டியை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அவங்களால வண்டியை ஸ்டார்ட் பண்ணவும் முடியல. சுற்றி யாராச்சும் உதவிக்கு இருப்பாங்களா அப்படின்னு இவங்களும் இறங்கி பார்த்தா இவங்க போன அந்த நேரம் அந்த பாதையில் ஆளுங்க வண்டி அப்படின்னு எதுவுமே கிடையாது. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. வண்டியும் சுத்தமாக ஸ்டார்ட் ஆகவும் மாட்டேங்குது. ஆனால் வண்டியில் பெட்ரோல் அண்ட் எல்லாமே சரியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்போவே இவங்களுக்கும் புரிஞ்சிருது. இப்படி இவங்களும் அந்த ரோட்டில் திக்கு தசை தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல முடிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க, இவங்களுடைய அதிர்ஷ்டமா இல்ல துரதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல, அந்த இடத்துல ஒருத்தவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஈஸ்வரிக்கும் ஓகே, ஒருத்தவங்க வராங்க, அவங்க கிட்ட நாம உதவி கேட்கலாம் அப்படின்னு இவங்களும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படி வராங்க ரொம்பவே பொறுமையா. இந்த ஆடி அசைஞ்சு அமாவாசைக்கு தான் வருவாங்கலாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிறவங்க ரொம்பவே பொறுமையாகவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு ஏதோ பெண் மாதிரி தான் இருக்காங்க. இப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கிட்டே வந்துட்டாங்க. அப்படி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஈஸ்வரிக்கு ஒரு விஷயம் புரியுது. இங்க வர்றது உண்மையிலே ஒரு பெண் தானா இல்ல பேயா அப்படின்னு. ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க நடவடிக்கை எதுவுமே பெருசா தெரியல. ஆனா கிட்ட வரும்போது தான் அதை இவங்களால கூர்ந்து கவனிக்க முடியுது. அப்பதான் இவங்களுக்கே புரியுது, இங்க வந்தது பெண் கிடையாதுரா, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிற அந்த பேய் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி யோசிக்கிற விஷயம், இந்த உருவம் எனக்கு மட்டும் தான் தெரியுதா, வேற யாருக்குமே தெரியல அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பாட்டி கிட்ட, பாட்டி அந்த உருவம் உனக்கு தெரியுதான்னு கேட்கும்போது பாட்டியும் பார்த்து பயப்படுறாங்க. வந்த எல்லாருக்குமே கிளியரா தெரியுது அங்க இருக்கிற அந்த பேய. இந்த உருவத்தை இப்போ ரொம்பவே கிட்ட பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் நல்லா தெரியுது அந்த கொடூரமான உருவத்தோட உருவமைப்பு. இந்த தாடை பகுதி பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. அந்த தலையில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த தலையோட மண்டை ஓடு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் கிடையாது. வெறும் இதுல இருந்து இது வரைக்கும் இடம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அந்த உடம்புல அடிப்படாத இடங்களே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமா அந்த உருவத்தோட அமைப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட விஷயத்த இவங்களும் நடுராத்திரி பார்க்கும்போது எந்த அளவுக்கு பயந்துருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல இவங்க அதிர்ஷ்டம் கை கொடுத்துருக்கு. இவ்வளவு நேரம் ஸ்டார்ட் ஆகாத அந்த வண்டி ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, விட்டா போதும் அப்படின்னு கிளம்பிடுவாங்கல்ல. இவங்களும் ரொம்பவே வேகமா இந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. இதுலயும் இவங்க பொண்ணு ரொம்பவே பயந்துருக்கான் அந்த உருவத்தை பார்த்து. ஈஸ்வரியம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பொண்ணோட தலையை திருப்பி அதெல்லாம் பார்க்காத, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு இவங்களும் இது ஏதோ கதை சொல்லி அவங்க பொண்ணோட மைண்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது அந்த பயத்தெல்லாம் போக்கலாம் அப்படின்னு என்னென்னோ முயற்சி பண்ணி அந்த இடத்த விட்டும் கம்ப்ளீட்டா வேற இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஆனா இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பின்னாடி வந்த அந்த உருவம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா மறையல. தூரத்துல இவங்க எந்த இடத்துல வண்டி எடுத்தாங்களோ அந்த இடத்துல இருந்து இவங்க போன அந்த திசையை தான் பார்த்துட்டு வந்திருக்கு. இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்க போய் சேர வேண்டிய அந்த இடத்துக்கும் போயிட்டாங்க. அங்க போயிட்டு ரொம்பவே மூச்சு வாங்க நிக்க என்னாச்சு அப்படின்னு அங்க இருக்கிற இந்த பிரச்சனையை சரி பண்ற அங்க அந்த பேய் ஓட்டுறவங்க அவங்களும் கேட்கறாங்க. இவங்களும் வழியில நடந்த விஷயத்த சொல்லும் போது கிளியரா ஒரு விஷயத்த சொல்றாங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும், இதெல்லாம் நான் எதிர்பார்த்துதான், பரவாயில்ல நீங்களும் பாதுகாப்பா வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஈஸ்வரோட பொண்ணும் அந்த இடத்துல குழந்தை மாதிரி தேம்பி மறுபடியும் அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்க வரத்துக்கு முன்னாடி அங்க அந்த பேய் ஓட்டுற சடங்குக்கு தேவையான எல்லா விஷயங்களும், அந்த ஒரு மாதிரி சிம்பிள்லாம் போட்டு கோலம் போடுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த பேய் ஓட்டுற சடங்குக்கு தேவையான பொருட்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வாங்கி தயார் நிலையில இருக்காங்க. இப்போ அந்த கோலத்தோட நடுவுல ஈஸ்வரோட பொண்ணு உட்காரவும் வைக்கிறாங்க. அண்ட் அவங்கள சுத்தி ஒரு சில காய்கள், அதில் நமக்கு தெரிஞ்சது எலுமிச்சை பழம், அண்ட் இன்னொரு காயும் சொன்னாங்க பார்க்கறதுக்கு நல்லா பச்சை கலர்ல இருக்கும், மேல முள்ளா இருக்கும், அது பேர் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி காய்களை அந்த பொண்ணு முன்னாடியும் எடுத்து வைக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல 2 விதமான பொம்மைகளையும் எடுத்து வைக்கிறாங்க. இந்த பொம்மை எடுத்து வைக்கும் போது ஈஸ்வரிக்கும் ஒன்றும் புரியல, என்ன இது
2 பொம்மை தான் இருக்கு. நான் இவங்கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், என் வீட்டில் 3 விதமான பேய்களை நான் பார்த்துருக்கேன். ஒன்று இதெல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்லியிருப்பேன். அந்த பார்க்கிங் கிட்ட ஒரு உயரமான ஒரு பெண்ணுடைய உருவத்தையும் பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணுடைய கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையோட உருவமும் பார்த்துருப்பாங்க. இந்த 2 பேர்லேருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி ஒரு ஆணுடைய உருவத்தையும் பார்த்துருப்பாங்க. மொத்தமாக 3 உருவம், 3 ஆண்மாக்கள். இதே தான் ஈஸ்வரி இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக திண்டிவனம்லேருந்து ஒரு பெண்ணையும் கூட்டு வந்திருப்பாங்களே, அவங்க தான் இப்போ இந்த இடத்துக்கும் கூட்டு வந்திருக்காங்க. அவங்களும் அவங்க வீட்டில் அந்த ஜன்னல் எல்லாம் அந்த நட்சத்திரம் போட்டு வார்த்தைகள்லாம் எழுதும்போது ஏதோ கண்ணை மூடிட்டு யாருக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களே, அப்போது அங்கே இருக்கிற ஆன்மா கூட சொல்லியிருக்கோம், நாங்கள் இந்த இடத்துல 3 பேர் இருக்கோம், நீங்கள் யார் வந்தாலும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தா இந்த வீட்டில் 3 விதமான பேய்களும் வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த இடத்துல 2 உருவ பொம்மை தான் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு ஈஸ்வரி இவங்களும் யோசிக்கிறாங்க. நான் இவங்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே, இவங்க ஒரு வேளை மறந்துருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இதை யோசிச்ச ஈஸ்வரி இதை பற்றி அந்த பேய் ஓட்டுறங்கிட்டையும் சொல்லலை. இங்கே 3 இருக்குன்னு நான் சொன்னேனே, நீங்கள் 2 தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க பூஜ்யம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் போய் சொன்னேன்னா அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குமோ அப்படின்னு இவங்களை யோசிச்சு அதை பற்றி அப்போதைக்கு பேசல. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரி அவங்கள யோசிக்கிறாங்க, இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல பல தடங்களும் ஏற்படுது அந்த 2 பொம்மை மட்டும் வச்சதுனால. இப்போ இவங்களும் பூஜை பண்ணி அந்த 2 உருவ பொம்மை, அதில் ஒரு பொம்மை பார்த்தீங்கன்னா மாவால் செய்யப்பட்டிருக்கு, இன்னொரு உருவ பொம்மை துணியால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்படி இந்த இடத்துல இவங்களும் அந்த பேயோற்ற சடங்குல இறங்கி அந்த மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிக்கும் போது அங்கே இருக்கிற அந்த 2 பொம்மையும் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு நிற்கிற மாதிரியும் நின்று இருக்கு. கொஞ்சம் அந்த இடத்துல அப்படியே மேலேயும் இருந்திருக்கு. இதை பார்த்தா பேயோற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மந்திர வார்த்தைகளை ஸ்டாப் பண்ணாமல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு மஞ்சள் கலந்த அரிசி எடுத்து அந்த பொம்மை மேலேயும் போடுறாங்க. போடும்போது அந்த பொம்மையும் கீழே இறங்கிடுது. ஆனால் திரும்பவும் மேலே இறங்குது. திரும்பவும் இவங்களும் அந்த மந்திர வார்த்தையை உச்சரித்து அதை கீழே இறங்கவும் வைக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதில் அந்த மாவால செய்யப்பட்ட அந்த பொம்மையை ஒரு பெரிய சட்டியில் போட்டு எரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எரியிற அந்த பொம்மை அமைதியாக இருக்கு. ஆனால் இந்த பக்கம் துணியால் ஒரு பொம்மையை செஞ்சாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பொம்மை துடிக்கவும் ஆரம்பிக்குது. இது இந்த பேய் ஓட்டுறவங்களே கொஞ்சம் விசித்திரமாக பார்க்குறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு அவங்களே கண்ணை மூடிட்டு அந்த மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல திண்டிவனம்லேருந்து கூட்டு வந்த அந்த பெண், அவங்களும் சரி அவங்க கணவர், அவங்க 2 பேரும் தானே அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்றாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அவங்க கணவர் தான் அந்த இடத்துல அந்த மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லிட்டே இருக்க அவர் ஒரு வார்த்தையும் சொல்றாரு, அங்க இருக்கிற அந்த வேலை எடுத்து இந்த கருப்பு பொம்மை இந்த துணி பொம்மையை குத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் அவங்களும் அந்த வேலை எடுத்து இந்த துணி பொம்மையை குத்துறாங்க. இப்படி அந்த வேலை வச்சு குத்தும் போது அந்த துணியாளோட பொம்மை துடிக்கிறது அப்படி நின்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு பொசுங்கி சாம்பலாவும் போயிருது. இந்த சைடில் பானையில் அந்த மாவால செய்யப்பட்ட பொம்மை அதுவும் எரிஞ்சு ஆல்மோஸ்ட் அது சாம்பலாலாம் போகாது, ஒரு மாதிரி கருப்பு படிஞ்ச மாதிரி ஆயிருது. இது 2த்தையுமே மஞ்சள் துணியில் எடுத்து கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாரோட கவனமும் அந்த பொம்மை மேல தானே இருந்துட்டு இருக்கு. ஆனா பக்கத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்ட பொண்ணு மேலே கவனம் செலுத்தலை. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு 2 அடி 3 அடி அப்படி அந்த இடத்துலையும் மிதங்கிட்டும் இருக்கு. இதை பார்த்த ஈஸ்வரி அவங்க கணவரும் அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் சொல்றாரு, அது என்னன்னா, இவங்க எடுத்துட்டு வந்தது 2 உருவ பொம்மை தான், ஆனா நீ நம்ம வீட்டுல 3 உருவத்தை பார்த்த அப்படின்னு சொன்னல, அப்போ 1 தப்பிச்சிருக்கு. அப்ப தப்பிச்சிருக்கிற அந்த கெட்டது தான் நம்ம பொண்ணு இந்த மாதிரி பாடா படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரியும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல, ஆனா அவங்க கணவரும் இருமா அவங்களுக்கும் தெரியட்டல, நம்ம 3 உருவம் இருக்கும்னு சொன்னோம், அவங்க 2 தான் எடுத்து வச்சிருக்காங்க, இருக்கிறத சொன்னா மொத்த பிரச்சனையுமே சரி பண்ணிடுவாங்க, நீ அமைதியா இரு அப்படின்னு அவங்க கணவர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் யோசிக்கிறாங்க. மொத்தமா 3 இருந்திருக்கு, ஆனா நம்ம 2 மேலதான் கவனம் செலுத்தி இருக்கோம், 1 மறந்துட்டோம் அப்படின்னு. கடைசியா ஈஸ்வரி அவங்க பொண்ணு அந்த இடத்துல மிதக்கிட்டு இருந்த மாதிரி இருந்ததுல அதையும் ஓரளவுக்கு சரி பண்றாங்க. ஆனா அப்போ அவங்க பொண்ணு உடம்புல இருந்து ரத்தமா கீழே கொட்டிட்டும் இருக்கு. என்னன்னு பார்த்தா இது இந்த நகைக்கீரல்கள்ல வர ரத்தம் கிடையாது. வயசு பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா அவங்க உடம்புல இருக்கிற அந்த கெட்ட ரத்தம் வெளியேறும்ல, அதே மாதிரிதான் அவங்க பொண்ணுக்கும் அந்த சமயம் பீரியட்ஸும் வந்திருக்கு. சொல்ல போனா இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச ஒரு 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் அவங்க பொண்ணுக்கு பீரியட்ஸ் வரல. எப்பவுமே ரெகுலரா வரும், ஆனா அந்த சம்பவத்தினப்போ அந்த மாசங்கள்ல மட்டும் பீரியட்ஸ் வராம இருந்திருக்கு. இப்ப மொத்தமா அந்த கழிவு ரத்தம் வெளியேறும்போது அதிகப்படியான ரத்தம் அவங்க உடல்ல இருந்து தரையில தேங்கியும் நிக்குது. இதை பார்க்கும்போது ஒரு அம்மாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதுவும் அந்த பீரியட்ஸ் ரத்தம் எல்லாமே அந்த இடத்துல கோலம்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுவும் அது சாதாரண கோலம் கிடையாது, ஒரு வடிவத்திலையும் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கோலத்தை அழிக்கிற மாதிரியும் அசுத்தப்படுத்துற மாதிரியும் தான் அந்த ரத்தம் பர்டிகுலரா அந்த கோலத்து மேல தேங்கி கலஞ்சும் இருக்கு. கலண்டு எப்படி சொல்றது, காத்தே இல்லாத இடத்துல முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கிது, தலை முடியெல்லாம். அந்த இது எங்கள் வீட்டுக்காரர் ஃபோட்டோ எடுத்தார், ஆனால் ஃபோட்டோவில் ஒன்றுமே விழல, ஃபுல் பிளர்ரு அப்படி இருக்குது. அது அந்த இடத்துல இருக்கிறத ஃபோட்டோ எடுத்தார், ஆனால் பார்க்குறோம் ஃபுல் பிளர்ராக இருக்குது, ஒன்றுமே விழல. அந்த அளவுக்கு
அந்த இடத்துல ரணகலமாக இருக்கு. பார்த்தா பீரியட்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், என் பொண்ணு வந்து அந்த இன்சிடென்ட் ஆனதுலேருந்தே அந்த 2-3 மந்த்ஸாகவே பீரியட்ஸே ஆகலை. ஆனால் மொத்த பீரியட்ஸும் அந்த இடத்துல அந்தரத்தில் இருக்கா, கீழே தரையில் விழுந்துட்டுருக்கு. அது விழுந்து அந்த கோலத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து கலைக்கிற மாதிரி, அதை அசுத்தப்படுத்துகிற மாதிரி ஆகும். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் மஞ்சள் தண்ணியை வந்து அந்த இடத்துல இருக்க என் பொண்ணு மேலே ஊற்றி ஒரு லெமனை மடியில் வச்சுட்டு தலையில் ஒரு லெமனை வச்சு அப்படியே அழுத்துறாங்க. அவங்க அழுத்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் கீழே வருது. கீழே வந்ததுக்கப்புறம் அப்படியே அவங்க அந்த லெமனை கையில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே கற்பூரத்தை சுற்றி ஏற்றுனாங்க. அவளை உட்கார வச்ச இடத்த சுற்றி பெரிய பெரிய கற்பூரமாக வச்சு ஏற்றி அதை எரிய விட்டுட்டு அந்த டைம் அவள் கொஞ்சம் நார்மலாக அப்படியே உட்காந்த இடத்துலேயே உட்காந்துருக்காங்க. அவளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் அது எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு என்கிட்ட கேட்குறாங்க, வேற என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதை நான் சொன்னது 3 உருவங்க, இங்கே 2 தான் செஞ்சுருந்தீங்க, ஒரு சின்ன குட்டி குழந்தை ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்களுக்கே தோணுது, என் பொண்ணு வந்து அங்கே உள்ளே வரும்போது குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணான்னு சொன்னீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து தூரமாக இருந்தது, இந்த டைம் உன் பொண்ணை வந்து இது பண்ணியிருக்கு, மேலே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். உண்மையை சொல்ல போனால் ஈஸ்வரி இவ்வளோதான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்டு இவ்வளோ விஷயத்த கேட்கும்போது இவங்களும் ஆல்மோஸ்ட் அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஓரளவுக்கு எனக்கும் தோணுது. ஏன்னா அவங்க கடைசியாக சொன்ன விஷயத்த பார்க்கும்போது இவங்க 3 உருவத்தை பார்த்துருந்தாங்கல்ல, அப்பா பேய், அம்மா பேய், ஒரு குழந்தை பேய். ஆனால் இதில் அப்பா பேய் அம்மா பேயோட கதையை முடிச்சுட்டாங்க, அந்த குழந்தையோட பேய் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த குழந்தையோட பேயை வந்து ஈஸியாக சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க பொண்ணும் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்திருப்பாங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஈஸ்வரியும் இந்த அளவுக்கு தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கும் அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ண தோணலை, மெசேஜ் பண்ணியிருக்கேன், எப்போ பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாங்களோ அப்போ பண்ணட்டும் அப்படின்னு நானும் காத்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 99% இதுக்கப்புறம் பெருசாக எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த பிரச்சனை சிம்பிளாக இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வர சம்பவத்தில் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் எப்பா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுப்பா, இதுக்கப்புறம் எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு ஜஸ்ட் சிம்பிளாக முடிச்சிடுறேன். இல்லை இதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை இருக்குது, ஏன்னா தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு பழமொழிலாம் சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஏதாச்சும் நடந்துடக்கூடாது. ஆனால் இன்கேஸ் ஏதாச்சும் நடந்திருந்ததுன்னா அதை கடைசி பார்ட்டாக இதுக்கப்புறம் அவங்க எப்போ ஷேர் பண்ணுறாங்களோ அப்போது கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ இது வரைக்கும் ஈஸ்வரி இவங்க கடந்து வந்த இந்த பேய் பாதை, இதை நினைக்கும் போது உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு பதப்பதைச்சிருக்கு, அந்த சம்பவத்தை கேட்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்க, பயந்துருக்கீங்க. கண்டிப்பாக நானும் இதெல்லாம் கேட்கும்போது அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கும் கொஞ்சம் டர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களையும் நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தோணி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.